ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கிராமத்து ரகசியத்தை பற்றி தான். வயசு எவ்வளவு ஆனாலும் சரி, உடல் சோர்வாக இருந்தாலும், சக்தி பலவீனம் உற்சாகம் குறைந்தாலும், ஒரு எளிமையான சேர்க்கையை நீங்கள் சேர்த்து எடுக்கிறப்ப 80 வயசுலேயும் 18 வயசு மாதிரி உங்களோட உடம்புல சக்தி திரும்பும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இன்றைக்கி நம்மளோட முன்னோர்கள் சொன்ன அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு எளிமையான சேர்க்கை தான். அது என்னன்னா பூண்டும் வெல்லம் தாங்க. இந்த பூண்டையும் வெல்லத்தையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப இளமையாகவும் உற்சாகமாகவும் உடலுக்கு சக்திகள் திரும்பவும் கிடைக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பூண்டை எந்த முறையில் சாப்பிட்டா உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும், அதாவது எத்தனை நாட்கள் சாப்பிடணும், எவ்வளவு அளவு பூண்டு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு விவரத்தையும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த பூண்டு வெல்லம் காம்பினேஷனை ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் நினைக்கலாம் பூண்டில் அவ்வளவு சக்தியா அப்படின்னு. பூண்டு அப்படிங்கிறது சாதாரணமாக சமையலறையில் பயன்படுத்தக்கூடியது தானே அப்படின்னு நினைப்பீங்க. பூண்டுங்கிறது ஒரு சாதாரண மசாலா பொருள் இல்லைங்க. இதை எடுத்துக்கிறப்ப உங்களோட உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். உடலில் இருக்கும்ல அந்த நச்சுக்கள், கழிவுகள், கெட்ட கொழுப்புகள் இதை எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் கூட உதவி பண்ணும். ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சக்தியை தரக்கூடியது தான் இந்த பூண்டு. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசன் இருக்குல்ல, இது உடம்பு முழுக்க ரத்தத்தை வேகப்படுத்தும். ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால வயசானவர்களும் பெண்களும் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் பூண்டு அப்படிங்கிறது ஒரு டானிக் மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வெல்லத்தை பற்றி பார்க்கலாம். வெல்லத்தில் மறைந்திருக்கக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறது நிறையங்க. வெல்லம் அப்படிங்கிறது சர்க்கரை இல்லை, அதாவது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து மாதிரி. வெல்லம் அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் வெல்லமாக இருக்கணும். வெல்லத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம். உடலோட வெப்பத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு வெல்லம் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். அடிக்கடி சோர்வாக இருக்கிறவங்களுக்கும், தலை சுற்றுதல் எப்போ பார்த்தாலும் இருக்கா, டயர்டாகவே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி தரக்கூடிய விதமாக இந்த வெல்லம் இருக்கும். உடம்புல பலம் இல்லாமல் தெம்பே இல்லாமல் இருக்கிறவங்க கூட வெல்லத்தை எடுத்துக்கலாம். சில பேருக்கு அடிக்கடி தலை சுற்றுதல், மயக்கம் வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துண்டு வெல்லத்தை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தலை சுற்றுதல், மயக்கம், சோர்வு இதெல்லாம் சரியாகும். வெல்லம் அப்படிங்கிறதும் ஒரு இயற்கை டானிக் மாதிரி நமக்கு செயல்படுது. இது ரெண்டுமே ஒரு அற்புதமான நல்ல உணவுகள் தான். இந்த ரெண்டு உணவுகளையும் சேர்க்குறப்ப இன்னும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதாவது ரத்த ஓட்டம்லாம் டபுள் மடங்கு நன்மையை நமக்கு அதிகரிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லத்தையும் பூண்டையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றப்ப ரத்த ஓட்டம் அதிகரிக்கிற மாதிரி உடலோட சக்தியும் பல மடங்கு அதிகரிக்கும். சோர்வு உடனே குறைய ஆரம்பிச்சிடும். வயிறு, நரம்பு, இதயம் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும். இதனால தான் கிராமத்திலேயே பூண்டு வெல்லம் சாப்பிட்டா உடம்பு இரும்பு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்கள். வெல்லமும் பூண்டும் சேர்த்து சாப்பிட்டா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. இதயம், கல்லீரல், நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் பலப்படுத்துறதுக்கும் இந்த பூண்டு வெல்லம் சேர்க்கை அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். இந்த மூணுமே சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். தினம் தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு கிராமத்து எளிமையான சேர்க்கை தான், ஆனால் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதும் இதுதான். இதை எப்படி சரியான முறையில் நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். சரியான முறையில் சாப்பிடக்கூடிய முறையையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பல் பூண்டு, ஒரே ஒரு துண்டு வெல்லம், இது ரெண்டையும் நசுக்கிட்டு நீங்கள் சேர்த்து அப்படியே சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியை நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் இது 6லேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, நீங்கள் வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 நாட்கள் இதை செய்யலாம்.
உங்களுக்கு வயிறு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னாலோ, இல்லைனா ஏதாவது சாப்பிட்டா ஸ்டொமக் அப்செட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பச்சை பூண்டு சிலருக்கு சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரியான இருக்கிறவங்களும் வயிறில் பூண்டு சாப்பிட்டா எரிச்சல் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பூண்டை லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். பூண்டை எப்படி வறுக்கணும்னா, எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க. எண்ணெய் ஊற்றாம வடை சட்டியில் போட்டு லேசாக வெறுமனே வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த உடனே நீங்கள் இந்த வெல்லத்தோட கலந்து டைரெக்டாக சாப்பிடலாம். இல்லைன்னா பூண்டை தீயில சுட்டு கூட வெல்லத்தோட கலந்து நீங்கள் சாப்பிடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, தோசை கல்லில் பூண்டை வச்சு தோசை திருப்பி வச்சு லைட்டாக திருப்பி போட்டு ஹீட் ஆனோன்னே நீங்கள் இதை சாப்பிடலாம். கருக விட்டுறாதீங்க. இதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றப்ப பலன் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்படி வறுத்துட்டு சாப்பிட்றப்ப வயிறு எரிச்சல், அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் வயிறு எரிகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் 21 நாட்களுக்கு இதை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் இதை தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே உடல் சோர்வு சுத்தமாக இருக்காது. அவ்வளவு எனர்ஜியாக இருப்பீங்க. அதை நீங்களே உணர முடியும். ஆக்டிவாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. 21 நாட்கள் நீங்கள் எடுக்கிறப்ப சுறுசுறுப்பாக நீங்கள் நடக்கக்கூட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவீங்கள்ல, அதெல்லாம் இனி இருக்காது. நீங்கள் அப்படியே ஆக்டிவான பர்சனாக மாற ஆரம்பிப்பீங்க. மனசை உற்சாகமாக வச்சுக்கும். நடக்கிறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கெலாம் நீங்கள் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிறப்ப கால்களை பலமாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. மன அழுத்தம்லாம் போய் நல்ல ஜாலியான ஒரு ஃபீல் கிடைக்கும். 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவ் ஆவீங்க. அதனால தான் அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லியிருக்காங்க, பூண்டையும் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப 80 வயசுலேயும் 18 வயசு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. பூண்டு எல்லாருக்கும் நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை சிலர் சாப்பிடக்கூடாது. அதை யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுன்னா, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிற்று புண் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பூண்டையும் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.